கோதுமை மாவு, மைதா, சர்க்கரை இல்லாம ஹெல்தியா ராகி பிஸ்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. இதில் வந்து ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்கும். லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு ஓட்ஸை மிக்சர் ஜாருக்கு ஆட் பண்ணிட்டேன். இதுலேயே ஒரு ஏலக்காவை போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை பொடி இல்லைன்னா சுகர் பவுடரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே ஹெல்தி வெர்ஷனில் பண்ணுறேன், அதனால தான் இந்த மாதிரி வெள்ளைப்பொடியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போது இதுலேயே கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன் ஓட்ஸ் பவுடரை சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு ராகி பவுடரை சேர்த்துக்கிட்டேன். இந்த பவுடரை ஒரு ஜல்லடைக்கு மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஜல்லடை பிடிச்சிக்கலாம். இதுலேயே ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் பவுடர், இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே பிஸ்கெட் வந்து ஆவலைன்னா நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கொதிக்க வச்ச பாலை சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது. நான் வந்து ஒன்றுமே சேர்க்கலைங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக வரணும். இப்போது இது வந்து பக்கத்தில் இருக்கட்டும். இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் பட்டர் பேப்பர் அது மேலே ஆயிலை க்ரீஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிக்கிட்ட இந்த பேட்டர்லேருந்து குட்டி குட்டிய பார்ட்ஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பிஸ்கெட் ஸ்டீம் பண்ணுற இந்த கிண்ணத்தில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே குட்டி குட்டி பிஸ்கெட்ஸாக பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணும்னா பெரிய பெரிய பிஸ்கெட்ஸாக கூட பண்ணலாம். எல்லாமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் பேன் வச்சுட்டேங்க. நான் லோ ஃப்ளேம்லேயே அந்த பேனில் இந்த கிண்ணத்தை வந்து வைக்கணும். உங்களுக்கு பிடிச்சா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட கார்னிஷ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த பேனில் வச்சுட்டு மூடியை வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் பேக் பண்ணிக்கினா நம்மளுக்கு ஹெல்தி வெர்ஷனில் பிஸ்கெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த ராகி ஓட்ஸ் பிஸ்கெட்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியிலேருந்து நம்ம எல்லா ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுக்காம வீட்டில் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்கெட்ஸ் ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்தி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறோன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோன்னு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.